அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோல சில முக்கியமான தகவல்களை நாம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிட சொல்லியும் குரூப் 4 உடைய தேர்வை ரத்து செய்ய கோரியும் பல தரப்பினர்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த குரூப் 4 தேர்வே வேண்டாம், குரூப் 4 தேர்வை உடனடியாக ரத்து செய்யுங்க, ரத்து செஞ்சுட்டு எங்களுக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் தேர்வை நடத்துங்க, சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் வச்சு தேர்வை நடத்துங்க அப்படின்ட்டு பல தரப்பு கோச்சிங் சென்டர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்துறாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குரூப் 4 உடைய கேள்விகள் சென்ற ஆண்டு கம்பேர் பண்றப்ப வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்தது இந்த குரூப் 4 தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமா குரூப் 4ல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன செய்ய இருக்கு? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடுவாங்களா, இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய மறு தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிடுவாங்களா, இப்படி எல்லாருமே எல்லா விதமா எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் இறுதி கட் ஆஃப் அப்படின்றத நம்ம அடிச்சு சொல்லலாம். இந்த கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா குரூப் 4ல நிச்சயமா உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது 100% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிறைய பேர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய கட் ஆஃப், உங்கள் கட் ஆஃபை நீங்களே கணக்கிடலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் நீங்களே கணக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் தான் வரும்ன்றத நான் இப்பவே அடிச்சு சொல்றேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில தேர்வுகள் ரத்தாகுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஒரே பதிலா சொல்ல போறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வுகள் ரத்தாக செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் சொற்பம், மிக 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 குறைவு. ஸோ தேர்வு ரத்து அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்பு வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் 0.001% மட்டும்தான். ஆனா தேர்வுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ரிசல்ட் அபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட போறாங்க. அதுவும் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு 10 தினங்கள்ல வெளியிட போறாங்க. நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய போறாங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாங்க. ஆனா பட் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை 100% அப்படின்றத நாம் அடிச்சு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியுடைய அடுத்த மூவ் அப்படின்றது ரிசல்ட் மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்டிங்கு, பணி நியமனத்தை தொடர்ந்து நீங்க மாத சம்பளம் வாங்க போறீங்க. இதுதான் இந்த குரூப் 4ல இருக்க போது. ஸோ குரூப் 4 உடைய கேட்டகரி வைஸா கட் ஆஃபை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பாக இது பாத்தீங்கன்னா அனலிசிஸ் பண்ண கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப்ல ஒரு 3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம், பெரிய லெவலுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா? ஸோ இந்த 200 கொஷின்ஸுக்கு இவ்வளவு கொஷின்ஸ் மட்டும் ரைட்டா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு பணி கரண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விஏஓக்கு 150 கொஷின்ஸ் நான் மார்க்குன்னு சொல்றேன். பட் ஆனால் கொஷின்ஸ் உண்மை. ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா முழுக்க கொஷின்ஸ் 200க்கு இவ்வளவு கொஷின்ஸ் 150 கொஷின் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண செய்யப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் நான் செக்யூரிட்டி 150, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 151, ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் வாட்ச் 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோ டைபிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்சிஸ்டரோட 118. அடுத்து பிசி கேட்டகரி 25%, விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச் 139, டைபிஸ்ட் 115, ஸ்னோ டைபிஸ்ட் 113, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்சிஸ்டரோட 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். 3%, விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் 110ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 20%, விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்சிஸ்டரோட 108ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியில் 18% இடஒதுக்கீடு, விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 108, எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்சிஸ்டர் 105ங்க. எஸ்சி 7 3%, விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்சிஸ்டரோட 100. எஸ்டி 1%,
விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியல் டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஜட்ஜிக்கல் சர்வீஸ் 118, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 120, ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட இருந்தீங்கன்னா 118, டைபிஸ்ட் 114, ஸ்டெனோடைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெக்ட் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 100. இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. ஒரு 5லிருந்து 7 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம். ஸோ இதுதான் ஃபைனலான கட் ஆஃப்ன்றதை நம்ம அடித்து சொல்லலாங்க. இந்த கட் ஆஃப் வந்துச்சுன்னா குரூப் 4க்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிக்கோங்க. மேலும் இதை பற்றி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.